செடியாய வழுவினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீமினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே லாப நோக்கத்துடன் செயல்பட்ட நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்வீர்கள் என்று இருக்கிறது. இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடுகள் இருக்காது. என்றால் சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் குழந்தைகளுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் உஷ்ணம் மாத்திரம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. இந்த மேஷராசியை பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 திங்கட்கிழமை காலை 9:30 முதல் மார்ச் 11 புதன்கிழமை இரவு 10 மணி வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 திங்கட்கிழமை, மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 11 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் வேலை இல்லாதவர்கள் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் வேலையில வெற்றி பெறுவார்கள். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பது தந்தையால் லாபத்தை அடைவீர்கள். மேலும் குழந்தைகளாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. குழந்தைகளுடைய அனுசரணை உங்களுக்கு நன்றாக இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சுக்கிரன், சனி இருப்பது சுபவிரயங்கள் நடக்கும். அந்த சுபவிரயங்கள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாகவே உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரம் மேஷராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியில் பிறந்து அசுனிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். பரணிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 14 சனிக்கிழமை நல்ல நாள். கிருத்திகை 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரம் உங்களுக்கு ஏழரசன் நடந்து கொண்டிருப்பதனாலும் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதனாலும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக தொழில் வளர்ச்சிக்காக நிறைய செலவினங்கள் ஆகும். ஆனால் செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தைரியமாக இருக்கலாம். எவ்வளவு லாபம் வந்தாலும் செலவு வரவு அனைத்தும் சரிசமமாக இந்த வாரம் இருக்கும். ஆக செலவுகளை கட்டுப்படுத்துவதற்காக, நன்மைகளை பெறுவதற்காக, சுபவிரயங்களாக நடக்க வேண்டும் என்பதற்காக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மேஷராசிக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். எந்த தொழில் செலவழாக இருந்தாலும் அந்த தொழில்துறையிலே லாபத்தை அடைவீர்கள். 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பது இந்த வாரம் குடும்பத்தில் சுபவிரயங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். சுப செலவுகள் வருவதனால் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த வாரம் ரிஷபராசிலே பிறக்கும் சந்திராஷ்ட தோஷம் இருக்கு. ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 11 புதன்கிழமை இரவு 10 மணி முதல் மார்ச் 14 சனிக்கிழமை காலை 9:33 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 12 வியாழக்கிழமை, மார்ச் 13 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் மாத்திரம் சிறு தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தொழில்துறை வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். எவ்வளவு வேலைப்பளு இருந்தாலும் நிச்சயமாக அதை சலிக்காமல் செய்யுங்கள். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் தொழிலாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பதனால் எப்படிப்பட்ட தொழில் செய்வதாக இருந்தாலும் அதில் லாபத்தை அடைவீர்கள். புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் சுக்கிரன், சனி இருப்பது நிச்சயமாக எதிர்பார்த்த துறையில் எல்லாம் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். நல்ல தாராள பணப்புழக்கம் இந்த வாரம் உங்கள் கைகளில் புரளும் என்று எதிர்பார்க்கலாம். ஸ்பெகுலேஷன் துறையில் ஈடுபட்டவர்கள் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த வாரம் ரிஷபராசி நல்ல நாட்கள். ரிஷபராசியை பிறந்து
கிருத்திகை 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியில பிறந்தவர்களுக்கு மார்ச் 14 சனிக்கிழமை நல்ல நாள். மிருகஷம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்கள் மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 14 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேதுபான் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள், தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரை நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரத்துல மிதுன ராசியை பற்றி பார்க்கும்போது, மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே குருபான் வக்கரகதியிலே இருக்கிறார். குரு பகவான் லக்ன ராசியிலே வக்கரகதியிலே இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கை சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மிதுன ராசியிலே பிறந்தது இந்த வார கடைசியிலே சந்திராஷ்ட தோஷம். இந்த வார கடைசியிலே மார்ச் 14 சனிக்கிழமை காலை 9:33 முதல் மார்ச் 16 திங்கட்கிழமை மாலை 6:14 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசியை பிறந்தவர்களுக்கு இந்த வார கடைசியிலே மார்ச் 14 சனிக்கிழமை, மார்ச் 15 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 16 திங்கட்கிழமை என்று 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களை நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். முடிந்தவரை கோபத்தை தவிர்ப்பது நல்லது. கோபத்தினால் மாத்திரமே சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேதுபான் இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் மூத்த சகோதரன் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு உபாதைகள் என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது தந்தைக்கு உங்களுக்கும் நல்ல நட்புறவு இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்துவிடும் என்று உறுதியாக எதிர்பார்க்கலாம். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று சனியுடன் இருக்கிறார். உங்களுக்கு பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று சனியுடன் இருப்பது மிகவும் சிறப்பானது. தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசலாம். ஆனால் சந்திராஷ்ட தினங்கள், இந்த வார கடைசியில் வருகின்ற சந்திராஷ்ட தினங்களில் மாத்திரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசக்கூடாது. மற்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் மிதுன ராசி நல்ல நாட்கள். மிதுன ராசி மிருகஷம் 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரை பிறந்தவர்களுக்கு மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்கள் மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் மிதுராசி செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு ஜென்ம குரு நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்ம குருவின் மூலமாக கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் கூட சிறு சிறு ஈகோ பிரச்சனைகள் வந்து விட்டு போகும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டுவார்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மிதுன ராசி எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியை பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுபான் பகை பெற்றிருக்கிறார். ஆக குடும்பத்திலும் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே பிரயாணத்திலும் சிறிது எச்சரிக்கை. ஆனால் குருடைய பார்வை பெரிய தோஷத்தை ஏற்படுத்தாது. இருந்தாலும் பிரயாணம் செய்யும் போது இரவு நேர பயணங்களை தனியாக நீங்கள் வண்டியை ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனைகள், தோஷங்கள் ஏற்படுத்தாது. பண விஷயத்தில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். செலவினங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். தொழில் விஷயமாகவும் குழந்தைகளுடைய படிப்பு விஷயமாகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று சனியுடன் இருக்கிறார். ஆகவே மனைவியால் தனலாபம் இருக்கிறது. மனைவி உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். பரஸ்பரம் நல்ல ஒத்துழைப்பும் இருக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் இருக்கும். இதுவரை கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாரம் தீர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. விரயஸ்தானத்துல குருவான் வக்கரம் பெற்றிருக்கார். ஆகவே செலவினங்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த செலவினங்கள் சுப செலவாகவே மாறும் என்று உறுதியாக நீங்கள் நம்பலாம். இந்த வாரம் கடகராசியை பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள்.
கடகராசியிலே பிறந்த புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 14 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 14 சனிக்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 8 கூட நன்றாகவே இருக்கிறது. ஆக இந்த வாரத்தில் இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்திக் கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தேவையற்ற குடும்பத்திலே மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு குடும்பத்திலிருந்து தனி குடித்தனம் செல்லலாமா என்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தோஷங்கள் எல்லாம் விலகுவதற்காக, மேலும் குடும்பத்தில் நல்ல உறவு முறைகள் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கடகராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சொல்லி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகள் ஓரளவு தீர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசியிலே கேதுவான இருப்பது நிறைய சிந்தனைகள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஆனால் குழப்பப்படுத்திக் கொள்ள வேண்டாம். எதையும் தீர்க்க ஆலோசித்து செயல்படுத்தினால் வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது, மேலும் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது, மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படியும் நீங்கள் செயல்படலாம். நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கி கூட்டு வியாபாரத்தில் இனிமேல் நீங்கள் நல்ல லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும். கூட்டாளிகளால் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று உறுதியாக நம்பலாம். 8ஆம் இடத்துல சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மூட்டு வலிகள், முழங்கால் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. குடிநீரை அதிகமாக குடிக்க வேண்டும். என்றால் உடலிலே உங்களுக்கு நீர் சத்து குறைவாக இருக்கும். ஆகவே குடிநீரை அதிகமாக குடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மிகவும் நல்லது. லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பதனால் இந்த வாரம் சுபகாரியங்கள் விரைவில் நடக்கும். சுபகாரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். தெய்வஸ்தானங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். மேலும் நல்ல சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் நீங்கி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். முக்கியமாக குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதில் சிறு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்களாக பேசி தீர்த்து கொள்ளலாம். அதுதான் உங்களுக்கு நல்லது. தேவையில்லாமல் மனக்குழப்பத்தை அடையாமல் இருப்பது தான் நல்லது. இந்த வாரம் சிம்ம ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். சிம்ம ராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 14 சனிக்கிழமை நல்ல நாள். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் சிம்ம ராசிகள் செய்ய வேண்டிய பரிகாரமாக என்ன இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அஷ்டமம் இந்த பாதிப்பிலிருந்து விலகுவதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கார். உடல் மிக மிக அதிகமாக உஷ்ணமடையும். உங்கள் ராசிநாதன் சூரியன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கிறார். நெருப்பு கிரகத்துடன் இருக்கிறார். ஆகவே நிறைய தண்ணீரை தினசரி குறைந்தது 5 லிட்டர் தண்ணீரை உட்கொள்ள வேண்டும். அப்போதுதான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இல்லாவிட்டால் உஷ்ணம் ஏற்பட்டு புண்கள், அதாவது புண்கள் அல்லது அரிப்பு ஆகியவை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. என்றால் உடலில் நீர் சத்து இந்த வாரம் சத்து குறைவாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தொழில்துறையிலே நீங்கள் கஷ்டப்பட்டு பழைய பாக்கிகளை பெறுவீர்கள். ஆனால் பழைய பாக்கிகள் வந்தால் அதை மேலும் மேலும் தொல்லிய முடக்கம் செய்யாமல் உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த வாரம் கடன் வாங்குவதையும் புதிதாக கடன் கொடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது. திரும்பி வந்த கடன்களை உருப்படியாக நீங்கள் செய்து கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று சனியுடன் இருக்கிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் நல்ல அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். குழந்தையோட ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்களுடைய குழந்தைகளும் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள்.
10ஆம் இடத்துல குருவான் வக்கரம் பெற்றிருப்பது தொழில்துறையில நிறைய சிக்கல்கள் இருக்கும், நிறைய இடைஞ்சல்கள் இருக்கும். சிலருக்கு இடம் மாற்றிக்கொள்ளலாமா என்ற சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். முக்கியமாக உத்தியோகஸ்தர்களுக்கு இடம் மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் தைரியமாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆனால் இருக்கின்ற வேலையை விட்டு விட்டு வேறு வேலை தேட வேண்டாம். வேறு வேலை கிடைத்த பிறகு இருக்கின்ற வேலையை விடுவது மிகவும் சிறப்பானது. மேலும் தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் செய்வதன் மூலமாக, புதிய மாற்றங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். விரயஸ்தானத்தில் கேதுவான இருப்பது விரயங்கள் நடக்கும், சுபவிரயங்கள் நடக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். ஆனால் தொழில் அலைச்சல் காரணமாக, உங்களுடைய ஆரோக்கியம் காரணமாக, உடல் உஷ்ணம் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் கன்னிராசிலே பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 14 சனிக்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 14 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி, முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கன்னிராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதனாலும், குரு 10ஆம் இடத்தில் இருப்பதனாலும் தொழில்துறையில சிறு சிக்கல்கள், ஆரோக்கியத்தில் உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பரிகாரமாக புதன்கிழமை பெருமாளுக்கும், வியாழக்கிழமை குருபானுக்கும் நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கன்னிராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தொழில் வளர்ச்சிக்காக, உங்களுடைய தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் நீங்கள் எதிர்பார்த்தால் அந்த கடன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்ற மாணவர்கள் மிகவும் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். ஆனால் சிறு பிரச்சனையின் மூலமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். 5ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய் இருப்பது வயிறு உஷ்ணமடைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன், சனி இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலே நீங்கள் விருத்தியை பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை பெறுவீர்கள். 9ஆம் இடத்துல குருபான் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வ அனுசரணை, தெய்வ சிந்தனை உங்களுக்கு இருக்கும். அதன் மூலமாக வெற்றியை பெறுவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் உங்களுக்கு அனுசரணை நடந்து கொள்வார்கள். தந்தையின் ஆரோக்கியம், தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் தந்தையர் இருவரும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். மேலும் லாபஸ்தானத்தில் கேதுபான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் கூட உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். தொழில் போட்டியிலே வெற்றியை பெறுவீர்கள். அனைத்து போட்டியிலும் வெற்றி பெற்று இந்த வாரம் ஒரு சந்தோஷமான வாரமாகவே கழிய இருக்கிறது. இந்த வாரம் துளாராசிலே பிறந்த நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்த சித்திரை 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 14 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 14 சனிக்கிழமை, 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷத்தையும் கிடைக்கும் என்று உறுதியாக எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன், சனி இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த கடன் சுப கடனாக மாறுவதற்காக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் வைத்து விட்டுவார்கள். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் துளாராசியின் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே புதிதாக வீடு மனை வாங்குவதற்கெல்லாம் திட்டம் போடுவீர்கள். திட்டம் நன்றாக போடுவீர்கள். ஆனால் செயல்படுத்துவதில் சிறிது காலதாமதமாகும். என்றால் 8ஆம் இடத்தில் குருவான் வக்கரம் பெற்றிருப்பது பணம் கிடைப்பதில் சிறிது சிக்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது உங்களுக்கும் உங்களுடைய தாய்க்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. அவர்களுக்கு உடல் வலி வந்துவிட்டு சரியாகிவிடும். ஏனென்றால் குருவுடைய பார்வை தெய்வபலத்தினால் அவர்கள் உடல் சரியாகிவிடும். மேலும் நல்ல மருத்துவம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். 5ஆம் இடத்துல சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் சிறிது காலதாமதத்துடன் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல மதிப்பெண்களை பெற்று வெளியூர் அல்லது வெளியிடங்களிலே படிப்பதற்காக செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதற்குரிய செலவினங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும்.
8ஆம் இடத்துல குருவான் வக்கரகத்திலே இருப்பது உங்களுக்கு வயிறு உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் அஜீரண கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் மிகவும் அக்கறை தேவை. முக்கியமாக எதை சாப்பிட வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அதை சாப்பிடுவது மிகவும் சிறப்பானது. காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலே கேதுவான இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். வேலைப்பள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் சலிக்காமல் செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் விருச்சிக ராசி நல்ல நாட்கள். விருச்சிக ராசியிலே பிறந்து விசாகம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 14 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். கேட்டிலே பிறந்தவர்கள் மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 14 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி, முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அஷ்டபுரம் நடந்து கொண்டிருக்கிறது. வயிறு உஷ்ணமடையும், பண விஷயத்திலும் சிறிது சிக்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், குடும்பத்திலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே இதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். மேலும் வருகின்ற வியாழக்கிழமையிலே குரு ஹோரையான காலை 6 மணி முதல் 7 மணிக்குள், அல்லது பகல் 1 மணி முதல் 2 மணிக்குள், அல்லது இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள் ஒரு ஆசிரியரை சந்தித்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு வாருங்கள். அதன் மூலமாக மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தொழில் செய்வர்கள் நல்ல விருத்தி அடைவார்கள், நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். மனைவி உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். பரஸ்பரம் நட்பு ஏற்படும் என்று உறுதியாக நம்பலாம். மேலும் 7ஆம் இடத்துல குருவான் வக்கரம் பெற்றிருப்பது கூட்டாளிகளுடன் நீங்கள் சிறிது பேசும் போது தேவையில்லாமல் பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. ஏதாவது பிரச்சனைகள் செய்யாமல் இருப்பதில்லை. இல்லாவிட்டால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த பிரச்சனை மார்ச் 11 வரை மட்டுமே. மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கரம் முடிந்து விடுகிறது. அதன் பிறகு நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியும். மார்ச் 11 முதல் எதிர்பார்த்த வெற்றிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மார்ச் 11ஆம் தேதிக்கு பிறகு திருமணம் முடிவாகும் என்று உறுதியாக நம்பலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. மனைவின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மனைவிக்கு உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் மூட்டு வலிகளால் சிறிது அவதிப்படுவார்கள். ஆனால் பெரிய தோஷங்கள், பெரிய பிரச்சனைகள் மனைவிக்கு அதிக அளவு ஏற்படுத்தாது. 3ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், ராகு இருப்பது இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இருந்தாலும் தெய்வ பலத்தினால் அவரும் நன்மையை பெறுவார்கள். தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் இடத்துல சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 7ஆம் இடத்துல குருபகவான் இருப்பது தெய்வபலம் நன்றாக இருக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதிலும் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 9ஆம் இடத்துல கேதுவான இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். இந்த வாரம் தனுசு ராசியிலே நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 14 சனிக்கிழமை நல்ல நாள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றம் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் என்ற நெருப்பு கிரகத்துடன் இருப்பதனால் மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் உஷ்ணம் காரணமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுக்கு வலிகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக மேலும் தொழில்துறையில பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக தொழில்துறையிலே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கெல்லாம் பரிகாரமாக புதன்கிழமை பெருமாளுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் தனுசு ராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் இருக்கார். ஆகவே தைரியமாக இருப்பீர்கள். தைரியமாக காரியங்களை செய்வீர்கள். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் குடும்பத்திலே மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இருந்தாலும் குருடைய பார்வை தெய்வ பலமாக இருப்பதனால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. புதிதாக வீடு, மனை வாங்குவதற்கு அல்லது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யுங்கள். அது நடக்கும். அதற்குரிய பண உதவி உங்களுக்கு கிடைக்கும்.
மூன்றாம் இடத்துல சுக்கிரன் சனி இருப்பது இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். அவர்களும் நல்ல வெற்றியை பெறுவார்கள். இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றம் யோகம் ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குருபானி இருப்பது கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் இந்த வாரம் முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே கடன் கொடுத்திருந்தால் அதை சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமையாக திரும்பி வாங்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அந்த கடன் விரைவில் உங்களுக்கு திரும்பி வரும். 8ஆம் இடத்துல கேதுபானி இருப்பது இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. பிரயாணங்களை இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. அடுத்த வாரம் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் இருப்பது இந்த வார ஆரம்பத்தில் தொழில்துறையில சிறு பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் வார கடைசியிலே உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் மகராசி நல்ல நாட்கள். மகர ராசியில பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்கள் மார்ச் 14 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்கள் மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 14 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னெடுக்கும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பிரயாணம் செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் பெருமனுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கு மகராசிரியர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே சூரியன், செவ்வாய், புதன், ராகு ஆகிய கிரகங்களிலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். நிறைய சிந்தனை செய்வீர்கள். சிந்தனை அனைத்திலும் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குருபான் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் தீர்ந்து அவை உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கும் 5ஆம் இடத்திற்கும் பரிவர்த்தனை இருக்கிறது. ஆகவே குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். விரைவில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தாராள பணப்புழக்கம் உங்கள் கைகளில் புரளும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று சனியுடன் இருக்கிறார். ஆகவே குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மேலும் சுப செய்திகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். 5ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது குழந்தையுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இந்த வாரம் நீங்கள் எழுதக்கூடிய அனைத்து தேர்வுகளிலும் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல விதத்திலே தேர்வு பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவான் இருந்து உங்கள் ராசி குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே நல்ல ஞானம் இருக்கிறது. மேலும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். கூட்டு வியாபாரம் செய்வதற்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்துல கேதுவான் இருந்தாலும் 7 கூடிய உங்கள் ராசியில இருப்பதனால் கணவன் மனைவிக்குள் நல்ல உறவுகள் ஏற்படும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மேலும் கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் ஒரு சுபகரமான வாரமாகவே கும்பராசியில பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. இந்த வாரம் கும்பராசிக்கு நல்ல நாட்கள். கும்பராசியில பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 14 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 14 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 7 சனி இன்னும் முடியவில்லை. இருந்தாலும் அந்த சுபிட்சமான 7 சனியிலே இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்காது. இருந்தாலும் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசினர் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கிறார். அதுவும் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசியில சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு தெரியாமல் உங்கள் உடலில் ஏதாவது ஒரு வலி இருந்து கொண்டே இருக்கும். அது மூட்டை வழியாகவோ அல்லது வயிற்றில் வழியாகவோ இருந்து இருக்கலாம். அதை கண்டுபிடிப்பதும் மிகவும் சிரமமாகத்தான் இருக்கும். உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் உச்சம் பெற்று இப்பொழுது வந்திருக்கிறார். ஆகவே நல்ல மருத்துவம் இனிமேல் கிடைக்கும். கடந்த காலங்களில் இருந்த நோய்களுக்கெல்லாம் இனிமேல் நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். இந்த கல்லூரி உங்களை விட்டு வெகு தொலைவில் இருக்கும். இருந்தாலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
ஆரம்பத்தில் கேதுபான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக நல்ல பணப்புழக்கம் உங்கள் கைகளில் புரளும். இந்த வாரம் மீனராசி சந்திராஷ்டகம் இந்த வார கடைசியிலே இருக்கிறது. மீனராசியில இந்த வார கடைசியிலே, அதான் இந்த வார ஆரம்பத்திலே மீனராசி இருந்திருக்கிறது. இந்த வார ஆரம்பம் என்றால் மார்ச் 6, அதாவது வருகின்ற மார்ச் 6 வெள்ளிக்கிழமை இரவு 10:18 முதல் மார்ச் 9 திங்கட்கிழமை காலை 9:30 வரை, அதாவது இந்த வார ஆரம்பத்திலே மார்ச் 7 சனிக்கிழமை, மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டங்கள். இந்த சந்திராஷ்டங்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சற்று யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்திக் கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது நிறைய செலவினங்கள் ஆகும். எவ்வளவு செலவினங்கள் இருந்தாலும் ஆனால் அனைத்தும் சுப செலவாகவே இருக்கும். எவ்வளவு செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமையும் தகுதியும் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபாதிபதி, விரையாதிபதி சனிபான் உங்கள் ராசியிலே இருக்கிறார். செலவினங்கள் ஆகும், இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக, என்றால் விரயஸ்தானத்துக்கு குருடைய பார்வை இருப்பதனால் அந்த விரயங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் மீனராசி நல்ல நாட்கள். மீனராசி பூரட்டாதி 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 14 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 14 சனிக்கிழமை நல்ல நாள். ரேவத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 14 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி, முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு 4ஆம் இடத்துல குருபவான் இருப்பதனாலும் உங்கள் ராசியிலே சனி பகவான் இருப்பதனாலும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும், வியாழக்கிழமை குருபவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மீனராசியிலே நன்மைகள் அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதில் வினவம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.